ஆக்சுவலாக பேய் பிடிக்கிறது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். அதாவது பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்கிறது உண்மை இல்லை, பேய் இருக்கிறது உண்மை தான். இப்போது 2-3 நாள் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு குடும்ப ஸ்டோரி. நாளுக்கு நாளுக்கு பையனோட சுயரூபம் மாறுது. அந்த குழந்தையோட பையன், அந்த குழந்தை மட்டும் தான் இருப்பான். அந்த பையனோட சூழ்நிலை மாறுது. ஒரு நாளைக்கு அவனோட கையை அவனே கடிச்சிக்கிறான், அவனை அடிச்சுக்கிறான், பைத்தியம் மாதிரி பண்ணுறான். என்கிட்ட வீடியோலாம் இருக்குது. ஆனால் ஏதோ நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே சுடுகாட்லலாம் வந்து ஆவிங்க எல்லாம் ஒன்று ரூமர் சொல்கிறாங்க. நான் வீடியோ பண்ணோம், லைக் வாங்கணும், நிறையா மக்கள் ஃபாலோஸ் பண்ணோம் அப்படின்றவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. எவெல்லாம் போய் பேசணும் டாப்பில் போய் நிற்பான். ஏன் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, டாப்பில் வந்து நின்னார். டாப்பில் போயிட்டு கீழே நக்கின்னு இருக்காரு இப்போ. அந்த மாதிரி வரவங்களை வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. போங்க எல்லாமே பேசுங்க. அதே மாதிரி கடவுளை பற்றி இழிவுபடுத்தாதீங்க. ஏங்க அந்த திருப்பதி லட்டு கூட சொன்னாங்க மாட்டுக்கொழுப்பு, அது அவ்வளோ பெரிய விஷயமாகவே ஆகலையே. நாட்டில் எந்தெந்த விஷயம் பெரிய விஷயமா ஆகணுமோ நல்லா நீங்களே நோட் பண்ணி பாருங்கள், அந்த விஷயத்தை பெருசாக ஆக்க மாட்டுறாங்க. பலவீனமான உடம்பை எடுக்குமோ அப்படிலாம் கிடையாது, அதுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம அந்த டைமில் பாருங்களேன், நமக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும், அது பிஸ்னஸில் லாஸாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஒன்றுனா சொல்லினே போகலாம். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அசால்ட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் வைப்பு. அதே மாதிரி பேய் பிடிச்சிச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக ஒன்று சொல்கிறீங்க. படுத்துருக்கிறவங்கள என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகுடு வச்சு சில மந்திரங்கள் சொல்லி அந்த பணத்தாண்டை உட்காந்து ஒரு பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து தியானம் பண்ணி அந்த ஆத்மாவை வெளில வர வைப்போம். ஆத்மா வெளில வர வச்சுட்டு இப்போ அந்த ஆத்மா வந்து நம்ம பேச்சை கேட்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ஆத்மா போய் அப்படியே செய்யும். இது வேறையோ? ஆமாம் இருக்கு. எல்லாமே இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ரொம்ப கஷ்டமான கேள்வியா? இல்லை, தீர்வு இருக்கு. பெண்கள் வந்து மாதவிடாய், நான் சொல்கிறது கண்ணீர் தீட்டு வயசுக்கு வந்த கையோட அந்த முதல் 3 மாதம் தலை கூத்திக்கிறப்போ வந்து நேரங்கட்ட நேரத்தில், அதாவது இந்த மதியம் சமயத்துலலாம் வந்து ஒரு சில சுடுகாடோ இல்லை வந்து ஒரு சில இடத்துலையோ வந்து தாண்டி போகக்கூடாது அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். சடங்கு கழிச்சதை வந்து உட்காரக்கூடாது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் மீடியா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யார் நம்ம கூட பேச போகிறாங்க அப்படின்னா பால் முனீஸ்வரன். பொதுவாக இவரோட பேர் சொன்னோன்னு வைங்களேன், எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சிரிப்பு வரும். ஏன்னா இவர் பேய் ஓட்டுறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு, எல்லாருக்கும் நல்ல விபூதி அடிப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்றத நம்ம இன்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ அவரும் ரொம்ப தெளிவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். அதாவது டெரர், அந்த நரசிம்மா நகர் பிரிட்ஜ், ஆடுதொட்டி நகர், அந்த இதை சம்திங் சொல்கிறீங்களா உங்கள் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து உங்கள் பேரை சொன்னாலே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே செதறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க. ஆக்சுவலாக பேய் பிடிக்கிறது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். அதாவது பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்கிறது உண்மை இல்லை, பேய் இருக்கிறது உண்மை தான். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்க எப்படி எப்படி நடக்கும் யாருக்குமே தெரியாது. எதனால் எந்த ஆபத்துன்னு வரன்றது நம்மளால் தெரியாத இருக்கிற லைஃப்பில் எதர்ச்சியாக நடக்கிற விஷயந்தான் இந்த பேய் பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மந்திரம், தந்திரம், சூனியம், ஏவல், காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஜின்னு, குட்டி சாத்தான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போது என் லைஃப் இப்போது 2-3 நாள் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு குடும்ப ஸ்டோரி. அதாவது பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வீட்டில் ஒரு பொண்ணு அதாவது உங்கள் பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் பண்ணாங்கன்னா விட்டுடுங்க. அம்மா பையன் வீட்டு சைடு வந்து ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? பொண்ணு வீட்டு சைடு வந்து பையன் பார்த்து வச்சுருக்காங்க. இவனும் வந்து பையன் என்ன பண்ணிட்டான், இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவங்க மாமியாருக்கு அடிச்சுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு சில பூஜைலாம் பண்ணி 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 அவங்களுக்கு வந்து ஒன்றுமே முடியல. என்னடா இது அப்படின்ட்டு வீடெல்லாம் தனி வீடு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் குழந்த அவங்க பொண்ணு மாதமாக இருக்கும்போது, அந்த மாதமாக இருக்கும்போது வந்து மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தை வயிற்றில் இருக்க அந்த கருவு அது என்ன பண்ணிச்சு, அது உன்னோட பிள்ளையோட குழந்தை தான்ட்டு அவங்களும் நினைக்கல. பண்ணி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா வயிற்றுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்க குழந்தெல்லாம் நல்லபடியாக பிறந்துச்சு. ஒரு ஆப்ரேஷன், பயங்கரமான ஆப்ரேஷன் மூலிமா
பையனுக்கு வந்து வயிற்றுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மெயினான இடத்துல. அந்த இடத்துல அப்பயும் அவங்க என்ன வற்புறுத்தி இருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து குழந்தைய குளிக்க வச்சுட்டு வந்து பவுட்ரு அடிக்கக்கூடாது. அந்த இடத்துல தையல் போட்ட இடத்துல அடித்து அப்பயும் அவனை ஏதோ பண்ணணுன்ற அளவுக்கு மாமியாருக்கு அடிச்சிங்க. அவ்வளோ கொடுமையாக இருக்காங்க அந்த வீட்டில். அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் முடிஞ்சுது. நாளுக்கு நாளுக்கு பையனோட சுயரூபம் மாறுது. அந்த குழந்தையோட பையன் அந்த குழந்தை மட்டும் தான் இருப்பான். அந்த பையனோட சூழ்நிலை மாறுது. ஒரு நாளைக்கு அவனோட கையை அவனே கடிச்சிக்கிறான், அவனை அடிச்சுக்கிறான், பைத்தியம் மாதிரி பண்ணுறான். என்கிட்ட வீடியோலாம் இருக்குது. கத்துறான், புலம்புறான், என்னென்னவோ பண்ணுறான். என்கிட்ட வந்தாங்க, என்னதான் சாமி பார்த்த உக்காஞ்சி எல்லாமே பண்ணும்போது தெரிஞ்சு, அம்மா உன் பையன் மேலே குட்டி சத்தம் ஏவி விட்டுருக்காங்கம்மா. யார் வெளியால் உன் சொந்தம், அதாவது நீ கட்டின்னு வந்த சொந்தத்திலே பண்ணியிருக்காங்க ஒரு பொம்பளை லேடிஸு அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. இல்லை சாமி இது எனக்கு தெரியும், எனக்கு தான் பண்ணுறேன்னு பார்த்தாங்கன்னா அவங்க பேரன் தானே, இவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணலாமா, தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு குழந்தை இப்போல்லாம் வந்து புது ட்ரெண்டிங், இதான் ட்ரெண்டிங் இப்போது. எனக்கு பிடிக்கலையா டார்கெட் வந்து அப்பா அம்மா விட்டுறாங்க. அவங்க பசங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்க குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? பெரியவங்க பிரச்சனை பெரியவங்களோட முடிங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இந்த வயசுலேயே பேய் பிடிக்கிறது எதனா பண்ணிங்கன்னா கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பசங்களை எப்படி கலாய்ப்பாங்க, நிறைய இருக்குது. அதனால் துரோகத்தால் ஏமாந்துருவாங்க. நரக வேதனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு இந்த பேயோட அட்டகாசம் இருக்கோ இல்லையோ, உண்மையிலே சொல்லிட்டுங்களா, பேயின்றது வந்து கெட்டது கிடையாது, நல்லது தான். நம்மளாக தான் உண்மையால் ரொம்ப ரொம்ப அராஜக பேய்களே. மனுஷன் பேய்ங்க தான் ரொம்ப பயங்கரமான பேய்ங்களே. ஏன்னா இந்த பேய் கூட சொன்னால் ஒரு பூஜை பண்ணால் போயிடும், பேசுனா போயிடும். ஆனால் நம்ம அந்த ஒரே பிடிவாதம், அந்த ஒட்டாரம், நீ என்னை பண்ணிட்ட, நான் நீ என்ன நிலைமைக்கு ஆளாகிறன்ட்டு போயிட்டு பொம்மை கட்டுறது, அமாவாசைக்கு பூஜை போடுறது, அது மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. எங்கேயோ இருக்கிற சுடுகாட்டில் பற்றினுக்கிற பேயை இவங்களே பூஜை பண்ணி வெளியே எடுத்து அதை இங்கே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு அவங்க பாவம் அவங்க குடும்ப சூழ்நிலை தவறி கஷ்டப்பட்டு மறுபடியும் எங்ககிட்ட வராங்க. மறுபடியும் அந்த பேய் எங்கே இருந்ததோ அங்கேயே நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். அது ரெண்டாவது பட்சம். இருந்தாலும் ஒரு ஆத்மா புனிதமான ஒரு இடத்துல, சுடுகாடுன்றது ரொம்ப மோசமான இடம்லாம் கிடையாது. சிவன் காளி இருக்கிற இடம், சிவன் காளியோட வீடு அது. சுடுகாடுன்றது ரொம்ப மோசமான இடமே கிடையாது. அங்கே போய் படுக்கலாம், இருக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். நான்லாம் படுத்திருக்கேன், இருந்திருக்கேன். பயன்றதே கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி தூக்கம் வருதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு. எதுவுமே வந்து ஆனால் ஏதோ நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேலே சுடுகாட்லலாம் வந்து ஆவிங்க எல்லாம் ஒன்று ரூமர் சொல்கிறாங்க. அதான் அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணோம், எப்படி வேணாலும் பண்ணலாங்க. நான் வீடியோ பண்ணோம், லைக் வாங்கணும், நிறையா மக்கள் ஃபாலோஸ் பண்ணோம் அப்படின்றவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. நம்புறவங்க நம்பின்னு தானே இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ஏன்னா அவங்க பண்ணுறதோட பண்ணுற ஆள் அவங்களுக்கு பிடிக்குது. அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. எவன் ஒருத்தன் உண்மை பேசுகிறானோ கூடி சீக்கிரம் வெளில வராது. எவன்லாம் போய் பேசுகிறானோ டாப்பில் போய் நிற்பான். ஏன் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, டாப்பில் வந்து நின்னார், டாப்பில் போயிட்டு கீழே நக்கின்னு இருக்காரு இப்போ. சரிங்களா, அந்த மாதிரி வரவங்களை வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. போங்க, எல்லாமே பேசுங்க. அதே மாதிரி கடவுளை பற்றி இழிவுபடுத்தாதீங்க. ஏங்க அந்த திருப்பதி லட்டு கூட சொன்னாங்க மாட்டுக்கொழுப்பு, அது அவ்வளோ பெரிய விஷயமாகவே ஆகலையே. நாட்டில் எந்தெந்த விஷயம் பெரிய விஷயமா ஆகணுமோ நல்லா நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். அந்த விஷயத்தை பெருசாக ஆக்க மாட்டுறாங்க. ஏதாச்சும் ஒரு மொக்க ரீசன் போட்டு, இல்லை அது உப்பு சப்பு காரம் இல்லாத ஒரு விஷயத்தை போட்டு அதை மூடிடுறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மறைக்கப்பட்ட விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு மனசை செதற விட்டுறோம். அது மாதிரி இருக்காதீங்க, சரிங்களா. ஆக்சுவலாக பேயெல்லாம் வந்து வயசு பார்த்து ஏறுமா, இல்லை அது வந்து ஏவி விட்டாங்கன்னா குட்டி பசங்கன்னு கூட பார்க்காதா? அதாவது பார்த்தீங்கன்னா பேயின்றது ஏவி விட்டால் தான் ஏறும்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு பூஜை வேலை பண்ணுறோம், நடு ரோட்டில் போட்டு போயிடும், யாருமே இல்லாத டைமு 1 மணி 2 மணி இருக்குது, குப்பை தொட்டியாண்ட போட்டுறோம், சரிங்களா. மறுநாள் காலையில் நம்ம போகிறோம் அந்த வழியில், அந்த பேய்க்கான உடம்பு வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்குமா. இந்த உடம்பு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், இந்த உடம்பு எனக்கு ஏற்ற உடம்புன்ட்டு. பலவீனமான உடம்பை எடுக்குமோ? அப்படிலாம் கிடையாது, அதுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம அந்த டைமில் பாருங்களேன், நம்மளுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்காது, பிஸ்னஸில் லாஸாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும்.
ஒன்றுனா சொல்லினே போகலாம். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அசால்ட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் வைப்பு. அதே மாதிரி பேய் பிடிச்சிச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வீட்டில் அடிதடி சண்டை ஆகும், தேவையில்லாத பேச்சு வரும், சரிங்களா? நீங்கள் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்கிற மாதிரி ஆகும். சாமி கும்பிடணும்னு நினைப்போம், கும்பிட முடியாது. அமாவாசை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 2-3 நாளே முன்னாடியே சண்டை ஆரம்பிச்சிடும். நாளைக்கு அமாவாசைனா இன்றைக்கே சண்டை ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பேய் பிடிக்கிறது 2 விஷயமா இருக்கு இல்லையா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே யாராவது துர்மரணம் அடையிறதோ, இல்லை அகாலம், அதாவது அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து யாராவது பலவீனம் அவங்க மேலே ஏறி அதை பேய் பிடிச்சிக்கும். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏவலில் விடுறது வந்து ஒரு குட்டி சாத்தான் ஜின்னு போல் வந்து ஏறுமா? ஆமாம், அந்த மாதிரி ஏவும். அது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டில் உக்காஞ்சி செத்து போனேன், அதாவது தேர்ந்தெடுப்போம். 25 வயசு பையன், 18 வயசு பையன், அறியாதவங்க வந்து கொஞ்சம் எதுவுமே அனுபவிக்க முடியாமல், ஆசை பாசை எதுவுமே நிறைவேறாமல் அல்பாயுஸில் போனவங்க, துர்மரணம் அடைஞ்சவங்க, ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து படுத்துருக்கிறவங்கள என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகுடு வச்சு சில மந்திரங்கள் சொல்லி அந்த பணத்தாண்டை உட்காந்து ஒரு பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து தியானம் பண்ணி அந்த ஆத்மாவை வெளில வர வைப்போம். ஆத்மா வெளில வர வச்சுட்டு இப்போ அந்த ஆத்மா வந்து நம்ம பேச்சை கேட்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ஆத்மா போய் அப்படியே செய்யும். இது வேறையோ? ஆமாம், இருக்கு எல்லாமே. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ரொம்ப கஷ்டமான கேள்வியா? இல்லை, தீர்வு இருக்கு. அதாவது உண்மைன்னு ஒன்று இருந்தால் பொய்ன்னு ஒன்று இருக்கும், கடவுள்னு ஒன்று இருந்தால் பேய்ன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தீர்வு இருக்குது. தீர்வுன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொல்ல முடியும். ஆமாம், சரிங்களா? எல்லாராலையும் பேய் ஓட்ட முடியாது. இன்னைக்கு பேய் ஓட்டினவங்களும் எப்படியோ இல்லாமலாம் போயிட்டாங்க, சரிங்களா? கடவுள் ஒருத்தர் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் தீர்வு கடவுள். நீங்கள் விடாமல் அதான் பாருங்களேன், காலைல 10 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வராங்க. ஃபுல்லாக ஆஃபீஸ் வேலை, அதை விட்டால் வேறு எதுவுமே நடுவில் எங்கன்னா ட்ரிப் அடிப்பாங்க கோயில் இல்லையா, அது கூட வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தால் அது கூட போக முடியாது, சரிங்களா? அதனால் இந்த கடவுள் நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே அந்த தெய்வமே பார்த்துக்கும். செய்வினை மற்ற பிரச்சனை கோளாறுக்கு தான் நீங்கள் எங்கிட்ட வரணும். ஒரு பேய் நம்மளை அத்துமீறி உள்ளே வருதுன்னா நீ தெய்வத்தை ஒழுங்காக வழிபடல, உங்கள் வீட்டில் இறந்தவங்கள வழிபடுங்க. சில பேர் கேட்குறாங்க தெய்வமே எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்ட்டு. இது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா அண்ணன் யாரோ, அவங்கள முதல்ல வழிபடுங்க. ஒரு வீட்டு வாசலில் ஒரு பானையில் குடுவை, சின்ன குடுவையில் தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு 2-3 நாளே ரிசல்ட் தெரியும். தண்ணி கம்மி ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மா வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கடவுள்கிட்ட வேண்டுறோன்னா அந்த ஆத்மா வெளில நின்று ரோட்டில் அழுவுமா, அழுதுட்டு தெய்வமே என் வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது, என் வீட்டுக்குள்ளே வாணுமா. என் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு பேய் பூச்சிக்கிச்சு, யார் வீட்லேன்னு வைங்களேன், பேய் பூச்சிக்கிச்சு, இந்த மாதிரி வந்து நம்ம பயந்துன்னு இருப்போம் பார்த்தீங்களா, என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அந்த மாதிரி பண்ணுதுன்ட்டு. முதல்ல வந்து அந்த ஆத்மா ரோட்டில் நின்று அழுவுமா, பா கடவுளே நீங்கள் வா. அவரோட குலசாமியை தான் கூப்பிடும் அந்த ஆத்மா கூட, இங்கே வாயா பிரச்சனை தீரணுன்ட்டு. அந்த வீட்டு மேலே யார் மேலே திடீர்னு ஒரு தெய்வம் வந்துடும், அந்த தெய்வமே வந்து வெரைட்டி அடித்து அமிச்சிடும். அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. பெண்கள் வந்து மாதவிடாய், நான் சொல்கிறது கண்ணீர் தீட்டு வயசுக்கு வந்த கையோட அந்த முதல் 3 மாதம் தலை கூத்திக்கிறப்போ வந்து நேரங்கட்ட நேரத்தில், அதாவது இந்த மதியம் சமயத்துலலாம் வந்து ஒரு சில சுடுகாடோ இல்லை வந்து ஒரு சில இடத்துலையோ வந்து தாண்டி போகக்கூடாது அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். சடங்கு கழிச்சதை வந்து உட்காரக்கூடாது. அவங்க உட்காந்து அந்த தீட்டாயிர துணி இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூமில் போகிறாங்க பார்த்தீங்களா, அது மேலே எந்த ஒரு பூச்சும் உட்காரக்கூடாது. அதுவே ஒரு சாபக்கேடு மாதிரி. அந்த மாதிரி விஷயத்துலேயும் உட்காரக்கூடாது. துணியை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும், சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணுறேன்ட்டு நடுரோட்டில் போடுறாங்கல்ல, இது அந்த ஸ்மெல்லுக்கே வரும். இடம் பொருள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இதை வைக்கணும், இந்த இடத்துல தான் போகணுட்டு அசால்ட்டாக அலட்சியம் எல்லாத்துலேயும். அந்த அலட்சியம் மட்டும் இருக்கக்கூடாது. அலட்சியம் இருந்தாலுமே எல்லாமே நடக்கும். அதாவது இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு மல்லிகைப்பூ வாசனை அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக பேய் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் தீட்டுன்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக அந்த ஒரு ஆர்வம், கொடூர பசி அதுக்கு இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக வரும். இப்போ வேறு வழி இல்லைப்பா, நான் போய் தான் ஆகணும், இல்லை ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா கையில் ஆணியோ இல்லை வேப்பிலையோ இல்லை சாமி கயிறோ ஏதாவது பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா வந்து எப்பேற்பட்ட காற்று கருப்பும் நம்மளை அண்டாதுன்றாங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் வச்சுக்கலாம், சரிங்களா, இல்லை உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுக்கலாம், சரிங்களா, அப்படியே இல்லைங்களா கறி துண்டு வச்சுக்கலாம், அடுப்பு கறி. இது எதுனா ஒரு விஷயம் வச்சு கயிறு கூட கட்டிக்கலாம். ஆனால் ஒரு கயிறோட மதிப்பு எல்லாம் கேட்குறீங்க, ஒரு மண்டலம் தான், ஒரு மண்டலம் தான். அப்புறம் அது வெறும் கயிறு, வெறும் கயிறு. அது ஒரு மண்டலம் கூட சொல்ல முடியாது, ஏன்னா சாமிகிட்ட வச்சே கொடுக்க மாட்டுறாங்களே. அது எப்படி ஒரு மண்டலம் ஆகும்? 20 நாள் 15 நாள் தான் ஒரு கயிறோட இது வேல்யூ. அப்புறம் போய் உடனே மாற்றிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டிலே சாமிங்கள் இருக்குது, அதே சாமியை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுருக்கோம். அந்த தெய்வத்து மேலே போடுங்க, அந்த கயிறை வாங்கி போட்டு கட்டிக்கோங்க. அதை தான் சொல்கிறேன், எங்கள் கிட்டே வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்களே கற்றுக்கோங்க. பொதுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து மன ரீதியாக, உடல் ரீதியால். இப்போ உங்களை மாதிரி மன ரீதியாக வா பார்த்துக்கலாம் நீயா நானா, அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சட்டுன்னு பேய் பிடிக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லையா? இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஏங்க என்கிட்ட ஒருத்தன் சேலஞ்சு காட்டினாங்க, இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் பேய் காட்ட முடியுமான்னா என்னால் காட்ட முடியாது. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னால் காட்ட முடியாது, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 நாளாக என்னை வந்து கேலி கிண்டல் தான் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க, சரிங்களா. அப்புறம் 4வது நாள் நைட்டு 12 மணிக்கு அவனே ஃபோன் பண்ணுறான். அவன் என் கூட இருந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஃபோனை பண்ணுறான். நான் ஒரே சொன்னேன், பார்த்துக்கோமா, நான் பேய் காட்டுன்றான், என்னால் காட்ட முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா யாருமே இப்போ உங்கள் உருவம் மேலே வருதுன்னா அதை மட்டும் தான் என்னால் பேசி காமிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் என்னால் நான் மாய வித்தக்காரன் கிடையாது, புரியுதுங்களா. அப்படின்னும் போது அவங்க வீட்டான ஒரு லேடிஸ் மேலே பேய் பிடிச்சின்னு அவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்ட்ராங்காக போல்டாக இன்சார்ஜ் மேனேஜர் வேறு. அவங்க அப்பேற்பட்டவங்களுக்கு அவன் கண் எதிர்க்க ரியலாக பார்த்தான். பேய் பிடிச்சி துணியை கிழிச்சு நரோட்டில் வரவங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் போட்டு அடித்து அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஃபோன் பண்ணான், அந்த இடத்துல நான் போனேன். இப்போ நம்புறியாப்பா? நீங்கள் கேட்டிங்களா ஸ்ட்ராங்காக போல்டா, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஐடி கம்பெனியில் நடந்தவங்களே இருக்காங்க, அதுவும் இன்சார்ஜ் மேனேஜர். பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களே, நீங்கள் அடிக்காமே பேய் ஓட்டுவீங்களா? நான் இது வரைக்கும் அடித்ததே இல்லையே. எந்த ஒரு பேயும் நான் அடிக்கவும் மாட்டேன், துன்புறுத்தவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு எங்களுடைய சக்கரத்தை போட்டு அந்த பேயை வர வச்சு நீங்கள் உங்களை உட்கார வச்சு வர வச்சு பேசிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்துட்டு அந்த ஆத்மாவை மரத்தில் எடுத்துகிட்டு போய் ஆணிலையும் அடித்து தொல்லை பண்ண மாட்டோம், கட்டு போட்டோம் வைக்க மாட்டோம், எங்கள் தேவைக்கும் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நடுக்கடல் இருக்குது பார்த்தீங்களா, மெரினா கடற்கரை, அந்த பானையில் அடிச்சுட்டு குடுவையில் அடிச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடிட்டு அதை போய்ட்டு ஒரு கற்பூரம் பீச்சுக்கு போய்ட்ட உடனே கற்பூரத்தை ஏற்றிட்டு அந்த பானையை மன்னிச்சிக்கோ, இந்த ஜென்மத்தில் வந்து நீ என் கையில் மாட்டிக்கின, இனி நீ யாருக்கிட்டேயும் வந்து இருக்கணும், நீ எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு இனிமேட்டில் இந்த சைடு வந்துடாதுன்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு தொட்டு கும்பிட்டு அந்த பானை ஆஸ்மா தொட்டு கும்பிட்டுட்டு கடலை விட்டுருவோம். இப்போது பேய் ஏறினவங்களை நீங்கள் ஓட்டுறீங்க, அவங்களுக்கே திருப்பி போகாதுன்னு திருப்பி போய் ஏறாதுன்னு என்ன நிச்சயம்? நாங்கள் தான் தாயெடுத்து பண்ணி கொடுத்துறோம், தகுடு எந்திரம் சில பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புவோம், முக்கியமான விஷயங்கள்லாம், சரிங்களா. அதை வீட்டிலேருந்து வழிபட்டு கலசம் ஒன்று கொடுப்போம். கலசத்தை 3 நாள் 4 நாள் கழிச்சு அதை பிரிச்சுட்டு அந்த துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒன்று கொடுப்போம், சரிங்களா. தாயத்து தகுடு அந்த மாதிரி கொடுக்கும்போது வச்சிங்கன்னா ரிட்டன் பேய் வராது. ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓட்டின பேய் வேறு யார் மேலேயாவது ஏறிடுச்சுன்னா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓட்டியிருக்கவங்களுக்கு தாயத்து அந்த சம்பிரதாயம் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க, அது ஒரு வேளை உடஞ்சோ இல்லை ஏதாவது ஒன்று ஆயோ மற்றவங்க மேலே ஏறிடுச்சுன்னா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுதான் நம்ம கடலில் விட்டுறேனே. இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு மேடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேய் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மரத்துலேயும் அடிக்கலை, ஆணி எடுத்து சுடுகாட்லேயும் பொதிக்கலை, நறுரோட்லேயும் விடலை. இந்த 3 விஷயங்கள் 4-5 விஷயங்கள் பண்ணல. நான் வந்து கடலுன்ற ஒரு திசையில் விடுறேன், அது எந்த திசைக்கு போகணுன்னே தெரியாது. கடலுன்றது பெரிய விஷயம், சரிங்களா. அதனால தான் நான் கடலில் விடுறேன், ரிட்டர்ன் வர வாய்ப்பு இல்லை. ஸோ பேய் ஓட்டினா மக்கள் பயப்பட வேணாம், தாராளமாக தைரியமாக பேசுங்கன்றேன் நானே. இப்போ ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், பேசுகிற பேச்சு வேறு மாதிரியாக இருக்கும். கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கு வர மாட்டாங்க, எனக்கு உடம்பு முடியல டயர்டாக இருக்குது நீயே போடுவாங்க. சாமி கும்பிடும் போது நம்ம வீட்டில் ஒரு பூஜை சாமி கும்பிட்னா கூட ஏஞ்சி வரமாட்டாங்க.
கேட்டால் எதனா ஒரு பொய் ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். நைட்டில் முக்கால்வாசி தூங்கவே மாட்டாங்க, முழிச்சுனே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ மக்களை பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பயப்பட வேண்டாங்க. ஏன்னா இப்போ முனீஸ்வரன் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான முறையில் அவர் வந்து கண்டிப்பாக பேய் ஓட்டிடுவார். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான பயத்தையோ இல்லை வந்து ஒரு கவலையோ நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டாம். நன்றி. நன்றி.